வெல்கம் டு ஐஆர் தமிழ். ஒரு ஜேசிபி புல்டோசரால பூமிக்கு அடியில அதிகபட்சமா 30 அடி வரையும் தோண்ட முடியும். அதுவே ஒரு மனுஷன் ஒரு மண்வெட்டியை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 3ல இருந்து 6 அடி வரையும் தோண்டலாம். அதுக்கு மேல தோண்டது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பூமியை தோண்ட தோண்ட ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல மண்ணோட சேர்ந்து சாதாரண கற்கள் மட்டும் இல்லைங்க, பெட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற மலைகளில் உள்ள கற்கள் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குமோ அதை விட பல மடங்கு அடர்த்தியான பாறைகள் பூமிக்குள்ளயும் இருக்கும். இத நம்ம ஊர் ஜேசிபியை மட்டும் வச்சு இல்லைங்க, ஒரு பெரிய எக்ஸவேட்டர் எடுத்துட்டு வந்தாலுமே சரிதான், இத மாதிரியான பாறைகளை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலுமே இப்போ சில குழி நோண்டுறதுக்காகவே தத்ரூபமா செய்யப்பட்ட பவர்ஃபுல்லான சில ட்ரில் மிஷின்லாம் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் உடைச்சு தள்ளி பூமிக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு அதோட மறுபக்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது கடலோட பிரஷர் எப்படி உள்ள போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இங்க நிலத்தோட வெப்பம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போக போக பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெப்பம் நம்ம வீட்டு அடுப்புல எரியிற நெருப்பு மாதிரி சாதாரண வெப்பம்லாம் இல்லைங்க. நம்ம சூரியனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சா எந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுமோ அந்த அளவுக்கு பூமிக்கு அடியிலையும் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலயே பல நாடுகள் இந்த பூமியை பத்தியான ஆராய்ச்சிகளை விட்டுட்டு ஸ்பேஸ பத்தியான ஆராய்ச்சிகளை தான் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நாடுகள் எதுக்குமே தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்லயே மனுஷன் இந்த பூமியோட ஒரு பக்கம் பொளந்து ஓட்ட போட்டு அடுத்த பக்கம் வரப்போறான் அப்படின்னு. அதுலயும் குறிப்பா 90 காலகட்டத்துல அமெரிக்காக்கும் இப்போ ரஷ்யான்னு அழைக்கப்படுற அப்ப இருந்த சோவியத் யூனியனுக்கும் நடுவுல யார் அறிவியல்ல பெரிய ஆளு அப்படின்னு பாக்குறதுக்காக பல நாடுகளுக்கு மத்தியில பல போட்டிகள் எழ ஆரம்பிக்குது. கேப்ல ரஷ்யா பாத்தீங்கன்னா நம்ம பேச்சை விட்டுட்டு செயல்ல இறங்கி காட்டுவோம் அப்படின்னு ஒரு விலங்கை தயார் பண்ணி அதை ராக்கெட்ல ஏத்தி ஸ்பேஸ்ல பல மைல் தூரத்துக்கு அனுப்பி விடவும், அந்த பக்கம் இதை பார்த்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா நீ என்ன விலங்க ஸ்பேஸுக்கு அனுப்புறது, நான் இப்ப மனுஷனை ஸ்பேஸுக்கு மட்டும் இல்ல நிலாவுக்கே அனுப்ப போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு அதே மாதிரி அனுப்பியும் காட்டுறாங்க.